எப்பவுமே கத்தரை தூச்சிங்கன்னா இருந்தா நம்மளுக்கு எப்பவுமே நல்லதுன்னு இருக்கும். கேட்டுதா? வேற என்ன புரிஞ்சுது? வேற யாருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுது எல்லாருக்கும்? பசங்க என்ன புரிஞ்சுதா? சரி, ஓகே. புரியல. பெரியவங்களுக்கு என்ன புரிஞ்சுது? என்ன சொல்லுங்க. பாத்துக்கிறீங்க, சபையில இருந்து வந்திருக்கீங்க. மூப்பர் சொல்லுங்க. கிண்டல் பண்ணீங்களா? சொல்லுங்க, மூப்பர் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒன்னா கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறோம். என்ன சொல்லுங்க, நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு. சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க, பாரு. நம்ம உலக பிரமாண காரியங்கள், தீய பழக்க வழக்கங்கள், டிவி பார்க்கறது, செல்லு நோண்டுறது, இந்த மாதிரி நம்ம இருக்காம, நம்ம எவ்வளவுதான் உலக பிரமாண காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டால் அவர் நம்மளை எப்படியாவது கூட்டிக் கொண்டு சேர்ப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி நம்ம முதலாவது தேவனை தேடணும். உலக பிரமாண நண்பர்கள் எல்லாம் வெறுத்து உலக பிரமாண காரியங்கள், இந்த குடி, முக்கியமா செல்லு பாக்குறது, இந்த டிவி பாக்குறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாலிப நாட்களில தேவனை அதிகமா தேடணும். வாலிப பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் டிவிக்கு அடிக்ட் ஆகி, அப்புறம் போதை பொருளுக்கு அடிக்ட் ஆகி, குடிக்கு அடிக்ட் ஆகி, ரொம்ப உலக பிரமாணமான காரியங்களையே நோக்கி ஓடுறாங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நித்திய ஜீவன் எங்க கிடைக்கும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும்தான் அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். அதை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய பாதையில ஓடும் போது நம்ம மாத்திரமல்ல, நம்மோடு இணைந்து அநேக வாலிப பிள்ளைகளையும் பரலோகத்துக்கு நம்ம கூட்டிக் கொண்டு போகணும்னு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லுது.